அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த முறை இந்த சர்ச்சை ஏற்படுவதற்கான காரணம் 2026 புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டசபையில் தன் முதல் உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லி தன் உரையை முடித்தார். இதுதான் காரணம். இதற்கு முன்னர் 2023 உதயநிதி அவர்கள் சனாதனம் என்பது ஒரு நோய் பரப்பியைப் போல ஒழிக்கப்பட வேண்டியது என்று சொன்னார். அது மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்தியா முழுக்க அது பெரிய சர்ச்சையானது. ஆகவே உதயநிதிக்கு அவர் விரும்பிய விளம்பரம் கிடைத்தது. உதயநிதி ஸ்டாலின் அப்போது சட்டசபை உறுப்பினர் மட்டுமல்ல, இளைஞர் நலத்துறை, விளையாட்டுத்துறை அமைச்சர். அத்துடன் என் நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இருந்தார். அந்த மாநாட்டிற்கு பெயரே சனாதன ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டை நடத்தியது திமுக அல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இலக்கிய அமைப்பு. இந்த எதிர்ப்பு பட்டவர்த்தனமான இந்து சமய எதிர்ப்பு. ஆனால் இப்போது அது அரசியல் ரீதியாக சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாமல் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்கிறவர்கள் இன்னொரு அடவை எடுக்கிறார்கள். இந்து மதம் வேறு, சனாதனம் வேறு என்பது அவர்களுடைய இந்த அடவு. அவர்கள் பார்வையில் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும், தீண்டாமை போன்ற சமுதாய தீமைகளையும், பெண்ணடிமைத்தனத்தையும் மதத்தை கொண்டு நியாயப்படுத்தும் கருத்தியல் தான் சனாதனம். சமுதாயத்தில் நிலவும் அனைத்து தீமைகளுக்குமான ஒரு கூட்டு பெயர் சனாதனம். சமுதாயத்தில் நிலவும் அனைத்து தீமைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கருத்தியலின் பேர் சனாதனம். இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இவர்களினுடைய அந்த இந்து வெறுப்பை இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். சரி, இதன் எதிர்நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? சனாதன தர்மமும் இந்து சமயமும் ஒன்றே என்பதாக இருக்க வேண்டும். ஜாதியம், பெண்ணடிமைத்தனம், தீண்டாமை, வேறு எந்த சமுதாய கொடுமை எதுவாக இருந்தாலும் அதற்கும் சனாதன தர்மத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. வலதுசாரி இந்து தரப்பில் ஒரு பிரபலமான பேச்சாளர், அவர் சட்ட வல்லுநரும் கூட, அவர் எல்லா இந்துக்களும் சனாதன தர்மத்தை சார்ந்தோர் அல்ல என்று சொல்கிறார். இதற்கு வரவேற்பும் இருக்கிறது. வலதுசாரி இந்து அமைப்புகளின் வியூக அமைப்பாளர், ஐஐடிகளிலெல்லாம் உரையாற்றும் ஒரு அறிவுஜீவி. அவர் இந்தியா டுடே ஊடக சந்திப்பில் சனாதன தர்மமும் வர்ண தர்மமும் வேறில்லை என்று மட்டும் சொல்லவில்லை, அதையும் தாண்டி திருவள்ளுவரே பிராமணன் காலை தொட்டு வணங்காமல் ஒருவருக்கு ஆன்மீக ஈடேற்றம் கிடைக்காது என்று எழுதியிருப்பதாகவும் பேசினார். அவர் பேசும் வர்ண தர்மம் என்பது பிறப்படிப்படையிலானது என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் அவர் தெய்வமாக வணங்கும் குருபீடம் அப்படித்தான் சொல்கிறது. வலதுசாரி குரல்கள் என்பது மட்டுமல்ல, பல்வேறு வடமொழி வல்லுநர்கள் சனாதன தர்மத்தை காப்பாற்ற குரல் எழுப்புகிறவர்கள் பிறப்படிப்படையிலான வர்ண முறையை மௌனமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரிப்பதை காணலாம். ஏன், அவ்வப்போது பால்ய விவாகத்தை கூட ஆதரிக்கும் குரல்கள் சனாதனம் என்று தம்மை சொல்லும் தரப்பிலிருந்து வருவதை காண்கிறோம். அப்படி என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் திராவிட இயக்கத்தினரும் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? பிறப்படிப்படையிலான வர்ண அடுக்கினை வலியுறுத்துவதுதான் சனாதனம் என்றால், பிறப்படிப்படையிலான ஏற்றத்தாழ்வை ஏற்காத எவரொருவருக்கும், மனிதர் அனைவரும் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற சித்தாந்தம் கொண்ட எவரொருவருக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது சனாதனம் பிறப்படிப்படையிலான வர்ணத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் ஆதரிப்பது, எனவே ஒழிக்கப்பட வேண்டியது என்று மார்க்சியவாதிகளும் திராவிட இயக்கத்தினரும் ஒரு பக்கம் சொல்கிறார்கள் என்றால், சனாதன தர்மம் என்றால் அது ஜாதிய ஏற்றத்தாழ்வை, பிறப்படிப்படையிலான வர்ணத்தை கடைபிடிப்பது தான். இந்த கோட்பாடுகள் தான் நம் சமுதாயத்தை காப்பாற்றி நம்மை சனாதனமாக வைத்திருக்கின்றன என்று குறுகிய மதவாதிகளும் அதையே சொல்கிறார்கள். இந்த இருவரும் சேரக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது. அது என்னவென்றால், மாற்றத்தை விரும்பாதது, மாற்றத்தை எதிர்ப்பது, மாறவே மாறாதது சனாதனம் என்பது. இது உண்மையா? சனாதனம் என்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன? வரலாறு தோறும் சனாதனம் என்கிற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்பட்டு வந்திருக்கிறது? சனாதன தர்மம் என்பது என்ன? சனாதனம் என்கிற வார்த்தைக்கான பொருள் மாற்றமற்றது என்பதல்ல, அழிவற்றது என்பது. தொடக்கம் இன்னதென சொல்ல முடியாத பழமை என்றாலும் என்றென்றும் நீடித்து வாழ்வது. அப்படி ஒரு தர்மம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலே அது தன்னை தொடர்ந்து தகவமைத்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது இட் ஷுட் அடாப்ட் இட்செல்ஃப், தொடர்ந்து பரிணமித்தபடியே இருக்க வேண்டும். எனவே சனாதன தர்மம் மாற்றம் இல்லாதது அல்ல, அது என்றும் வாழ்வது. அது என்றும் வாழ்வது என்பதாலேயே அது தன்னை தொடர்ந்து தகவமைத்து கொண்டே இருக்க வேண்டியது அதன் நியதியாகிறது. இது வேத காலம் முதலே சனாதனம் என்கிற சொல்லோடு இணைந்ததொரு பொருளாக இருக்கிறது. அதர்வண வேதத்தில் சனாதனம் என்பதை சொல்லும் பொழுது புனர்நவகா என்கக்கூடிய வார்த்தையால் அதை அடையாளப்படுத்துகிறார்கள். சனாதனம் என்பது மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்து
புதுப்பித்துக் கொள்வது என்பது பொருள். அப்படி சனாதனம் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது என்றால் சனாதன தர்மம் என்பது என்ன? அதன் அடிப்படை என்று ஒன்று உண்டல்லவா? அது என்னவாக இருக்கும்? வர்ண அமைப்பா, பிறப்படிப்படையிலான வர்ண அமைப்பா, பால்ய விவாகமா, பெண்ணடிமைத்தனமா, தீண்டாமையா, பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் பிறிதொருவன் தாழ்ந்தவன் என்பதா, அல்லது ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது மட்டும் உள்ள நம்பிக்கையா, ஏதோ ஒரு இறைவாக்கினர் மட்டும் மீது ஒரு நம்பிக்கையா, அந்த இறைவாக்கினர் தான் இறுதி இறைவாக்கினர் என்கிற நம்பிக்கையா, ஒரு குறிப்பிட்ட இறை நூலில் மட்டும்தான் உண்மை இருக்கிறது, மற்ற நூல்கள் அனைத்துமே பொய், அனைத்துமே எரிக்கப்பட வேண்டியவை என்பது போன்ற ஒரு நம்பிக்கையா? இவையெல்லாம் இல்லை. மகாபாரதத்தில் ஒரு அழகான கதை இருக்கிறது. கடும் தவம் செய்யும் ஒரு அந்தணன், ஜாஜலி என்பது அவன் பெயர். அவன் நின்றபடியே மாதக்கணக்கில் தவம் செய்து கொண்டிருக்கிறான். உடலை வருத்தி தவம் செய்கிறான். அப்படி அவன் தவம் செய்யும் பொழுது அவனுடைய ஜடையில் ஒரு பறவை வந்து கூடு கட்டி விடுகிறது. அந்த கூடு கட்டி முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொரித்து அங்கு வாழ ஆரம்பிக்கிறது. அவனுடைய தலையின் மீது, அவனுடைய ஜடா மகுடத்தின் மீது அது வாழ ஆரம்பிக்கிறது. அவனுடைய தவம் முடிந்து விட்டது. அப்பொழுது ஜாஜலி உணர்கிறார், தன்னுடைய தலையின் மீது பறவை கூடு கட்டி இருக்கிறது, குஞ்சுகளோடு இருக்கிறது என்பதை உணர்கிறார். அப்படி உணரும் பொழுது அவன் அசைந்தால் அந்த பறவையின் குடும்பத்துக்கு இடையூறு என்று சொல்லி அசையாமல் நிற்கிறான். அவை கூடு கலைத்து சென்ற பிறகும் அவை நிச்சயமாக திரும்பப் போவதில்லை என்பது உறுதியான பின்னரே அவன் நீராடச் செல்கிறான். அப்படி நீராடி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனதில் ஒரு சிறிய ஒரு இருமாப்பு, தன்னுடைய அகிம்சை விரதத்தை, தன்னுடைய ஜீவ காருண்யத்தை நினைத்து அவனுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு ஒரு அசரியை கேட்கிறது. அவனுக்கு கேட்கிறது என்னவென்றால், காசியில் வாழும் துலாதரன் என்பவன் ஜாஜலியை விட மிகச்சிறந்த தர்மவான் என்று. உடனடியாக துலாதரனை சென்று அவரிடம் இருந்து ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லி ஜாஜலி காசிக்கு கிளம்புகிறான். ஏதோ ஒரு பெரிய ஞானியை, ஒரு பெரிய வேத பண்டிதரை எதிர்பார்த்து சென்ற அந்த ஜாஜலிக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவன் பார்ப்பது வேர்கள், மூலிகைகள், எண்ணெய் இத்தியாதிகளை வனத்திலிருந்து எடுத்து மக்களிடம் விற்கக்கூடிய ஒரு சிறு வியாபாரி, ஒரு சிறு வர்த்தகன். ஆனாலும் பணியுடன் அந்த வணிகனிடம் உபதேசம் கேட்கிறான் ஜாஜலி. அப்போது அந்த வன வியாபாரி சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறான். தர்மம் ச ரகசியம் சனாதனம் சர்வபூதஹிதம் மைத்ரம். தர்மம் என்பது, சனாதனமான தர்மம் என்பது அனைத்து உயிர்களிடமும் ஹிதம், அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்வது, அனைத்து உயிர்களிடமும் நல் நட்பு கொண்டிருப்பது. இதுதான் சனாதனம், இதுதான் அடிப்படை. இந்த சனாதன தர்மத்தை ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கைக்கு ஏற்றிச் சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட சடங்காச்சாரங்களுக்கு மட்டுமான பெயர் என சொல்லிவிட முடியுமா? முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையோ சடங்கையோ சார்ந்ததல்ல. இதை கம்பர் இன்னொரு விதமாக வரையறை செய்கிறார். யாவையும் சிதைந்தாலும், யாவும் சிதைந்தாலும் சிதையாத ஒரு அறம், அதுதான் சனாதன தர்மம் என்று அவர் சொல்கிறார். யாவும் சிதைந்தாலும் சிதையாத அறம், இதை கம்பர் சொல்கிறார். எந்த இடத்தில் சொல்கிறார் என்றால் இலங்கை. இலங்கையை முதலாக பார்க்கும் பொழுது அது எத்தனை வலிமை வாய்ந்தது, எத்தனை அதிகார செல்வாக்கு வாய்ந்தது, எத்தனை பாதுகாப்போடு இருக்கிறது என்பது புரிகிறது. அதனுள் காற்று வேகமாக சென்று எந்தவித தீமையும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்திவிட முடியாது. அதனுள் கதிரவனின் ஒளி சென்று யாரையும் வெயிலில் காயப்படுத்திவிட முடியாது. அதனுள் மரணம், துக்கம் எளிதில் புக முடியாது. இவ்வளவும் இருக்கும் பொழுது வானவர்கள் உள்ளே புக முடியாது என்பது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படிப்பட்ட ராவணனினுடைய அதிகாரத்தையும் ராவணனினுடைய வலிமையையும் பறைசாற்றுகிற ஒரு நகரமாக இலங்கை இருக்கிறது. கரங்கு கால் புகா, கதிரவன் ஒளி புகா, மரளி மரம் புகா, இனி வானவர் புகார் என்கை வம்பே என்று கம்பன் இதை விவரிக்கிறார். அதன் பின் அவர் சொல்கிறார், திறங்கு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம் புகாது என்று சொல்கிறார். அதாவது பழைய காலத்தில் அனைத்தும் சிதைந்துவிடும், அனைத்தும் சிதைந்தாலும் சிதையாத ஒன்று இருக்கிறது. அது என்ன? அந்த சிதையா அறம். யாவையும் சிதையினும் சிதையா அறம், அந்த அறம் ராவணனின் இலங்கைக்குள் புகாது என்று சொல்கிறார். இந்த யாவையும் சிதையினும் சிதையா அறம் ராவணனின் இலங்கைக்குள் புகாத காரணத்தினால்தான் ராமனினுடைய அம்பு இலங்கைக்குள் புகுந்து ராவணனை கொல்ல முடிந்தது.
எனவே ராவணனினுடைய இலங்கை அத்தனை செல்வாக்கும் அத்தனை வலிமையும் பெற்றிருக்கிறது. ஆனால் அங்கு என்ன இல்லை? அங்கு சனாதன தர்மம் இல்லை. அங்கு யாவையும் சிதையினும் சிதையா அறம் இல்லை. யாவையும் சிதையினும் சிதையா அறம் என்பதனுடைய மொழிபெயர்ப்பு சனாதன தர்மம். ராவணன் வேத சடங்குகளை செய்தவன், அந்தன குலத்தவன். ஆனால் அவனிடம் என்ன இல்லை? சனாதன தர்மம் இல்லை. அவனது இலங்கையில் செல்வம் இருந்தது. மாட மாளிகைகள், கூடு கோபுரங்கள் அனைத்தும் இருந்தன. வேள்விக்கூடங்கள் இருந்தன. கட்டாயமாக அங்கு வேத பாடசாலைகளும் இருந்திருக்கும். கோவில்கள் கட்டாயமாக இருந்திருக்கும். அத்தனையும் இருந்த பிறகும் பிரபஞ்சமே சிதைந்தாலும் சிதையாத அந்த சனாதன தர்மம், அந்த சிதையா அறம் அங்கு இல்லை. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், சனாதன தர்மம் என்பது சடங்குகளையும் மத நம்பிக்கைகளையும் சார்ந்த ஒன்று அல்ல. வேத சடங்குகளை செய்யக்கூடிய ஒருவனிடமும் சனாதன தர்மம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி நம் பாரத மரபு இதை ஒரு குறுகிய ஒரு சடங்கு நம்பிக்கை சார்ந்த ஒன்றாக கருதவில்லை. சரி, சமூக பழக்க வழக்கங்களை தர்மம் என கொண்டு அவற்றை சனாதனம் என்று சொல்லலாமா? ஒரு சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்கள், மரபுகள் ஆகியவற்றை அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக அந்த சமுதாயத்தில் உயர் அடுக்கில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், நல்ல வளமான செல்வாக்குடன் இருப்பவர்கள், அவர்கள் அவை மாறாதவை என்றும் அவையே சனாதனமான தர்மம் என்றும் கருதுவது இயல்பான விஷயம்தான். அர்ஜுனன் அப்படித்தான் கருதினான். எனவே அர்ஜுன விஷாத யோகத்தில் 40வது ஸ்லோகத்தில் அவன் சொல்கிறான், குலட்சயே புனச்சந்தி குலதர்மா சனாதனக. குலம் அழிந்தால் என்றும் அழியா நிலையுள்ள தர்மம் குன்றிடும் அழிந்திடும். அடுத்த அதே அத்தியாயத்தின் 43வது ஸ்லோகத்தில் ஜாதி தர்மத்திற்கும் குல தர்மத்திற்கும் அவன் மற்றொரு அடைமொழி கொடுக்கிறான். அவை சாஸ்வதமான தர்மங்களாம். அப்பொழுது குல தர்மம், ஜாதி தர்மம் ஆகியவை சாஸ்வதமானவை, சனாதனமானவை என்று கூடிய அந்த கருத்தியல் கட்டாயமாக மகாபாரதம் எழுந்த அந்த சமுதாய சூழலில் இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு இலக்கிய ஆவணமாக இந்த முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இது அந்த சமுதாயம். இனி தர்மத்தினுடைய அந்த 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 மதிப்பீடுகள், இந்த வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் பார்க்க வேண்டியது ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமான பகவத்கீதையினுடைய 17 அத்தியாயங்களில் எந்த இடத்திலும் ஸ்ரீகிருஷ்ணர் ஜாதி தர்மம், குல தர்மம் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. நாம் எத்தனையோ விதமான வியாக்கியானங்களை சொல்லலாம், எப்படியோ வளைந்து வளைந்து நியாயப்படுத்தலாம். அப்படியெல்லாம் செய்தாலும் விஷயம் என்னவென்று சொன்னால், கிருஷ்ணர் ஜாதி தர்மம், குலதர்மம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அர்ஜுனன் அவனுடைய குழப்பமான சூழ்நிலையில், குழப்பமான மனநிலையில் ஜாதி தர்மம், குலதர்மம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினான். கிருஷ்ணர் பயன்படுத்திய வார்த்தைகள் ஸ்வதர்மம், ஸ்வபாவம் என்கக்கூடிய வார்த்தைகள். அந்த இரண்டும் மிக நிச்சயமாக தனி மனித இயற்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. இதை கருத்தில் கொண்டு சனாதனம் என்கிற வார்த்தையை ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பயன்படுத்தினார் என்பதையும், அது அர்ஜுனனின் பார்வையை மாற்றியதா என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலில் சனாதனம் என்கக்கூடிய வார்த்தையை ஸ்ரீகிருஷ்ணர் பயன்படுத்தும் பொழுது, ஒரு மனிதனின் உள்ளே இருக்கக்கூடிய சுயம், அந்த சுயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அச்சேத்யோ அச்சேத்யோ அயம், உன் சுயம் உடைக்கப்பட முடியாதது, சேதப்படுத்தப்பட முடியாதது என்று முதலாக சொல்லி, அதன்பின் அந்த அயம், அந்த சுயத்தினுடைய தன்மைகளை அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நித்திய சர்வகதஸ்தானோர் அச்சலோயம் சனாதனக. நித்திய, நித்தியமானது, சர்வகத எங்கும் பறந்தது, ஸ்தானுர் ஸ்திரமானது, நிலையானது, அச்சல அசைக்க முடியாதது, அப்படிப்பட்டது உன்னுடைய சுயம், அது சனாதனமானது. ஆகவே இங்கு அவர் சொல்லக்கூடிய இந்த அச்சேத்யோயம் என்கக்கூடிய வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் இன்றைக்கு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அரசியல் வார்த்தை உண்டு, தலித் என்பது. ஒடுக்கப்பட்டு, வரலாற்றில் சொந்த சகோதரர்களாலேயே அநீதி இழைக்கப்பட்டு, சுரண்டப்பட்டு, மனிதத்தன்மையே இல்லாத தீண்டாமை என்கிற ஒரு கொடூர தீமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த சமுதாயங்கள் அப்பெயரை பயன்படுத்துகின்றன. இந்த பெயருக்கு உடைந்தவர் என்கிற பொருளும் உண்டு. அப்படி உடைந்தவர்களாக ஆக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் உடைந்தவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்களுடைய அரசியல் வலிமையை மீட்டெடுக்கும் பொழுது, தங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை, தங்களுடைய பண்பாட்டு சுதந்திரத்தை அவர்கள் மீட்டெடுக்கும் பொழுது, அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட கீதை ஸ்லோகம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உன்னுள்
எத்தனாலும் உடைக்க முடியாத உன்னுடைய சுயம் இருக்கிறது. அதை கொண்டு சமூக அநீதிகளை எதிர்த்து நில் என்னும் அந்த சக்தி பொருந்திய செய்தியை வைத்துக்கொண்டு அதை செவிமடுப்போருக்காக இந்த சாங்கிய யோகத்தில் 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் காத்திருக்கிறது. இந்த சுயம் எல்லா மனிதர்களும் இருக்கிறது. மொழி, மதம், ஜாதி, தேசியம், பாலினம் என்ற எந்த வேறுபாட்டையும் கொள்ளாதது. இந்த சுயத்தை இந்த ஸ்லோகத்தில் சனாதனம் என பகவான் கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனின் சுயமும் அகமும் சனாதனமானது என்றுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறாரே ஒழிய ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட வர்ணம் அதற்கு சுயம் இருக்கிறது, அது சனாதனமானது என்று அவர் சொல்லவில்லை. அடுத்ததாக சனாதனம் என்பதை இன்னொரு சூழலில், இன்னொரு கன்ஃபிகரேஷனில் ஸ்ரீகிருஷ்ணர் பயன்படுத்துகிறார். வேள்வியில் எஞ்சுவதை உண்ணுபவர் சனாதனமான பிரம்மத்தை அடைவார். இது ஞான கர்ம சந்நியாச யோகமான 4வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. யஜ்ஞஸ்ருஷ்டாம் ரிதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். யஜ்ஞத்தில் மீதமாகக்கூடிய அமிர்தம் போன்ற அந்த உணவை உண்பவர்கள் சனாதனமான பிரம்மத்தை நோக்கி செல்வார்கள், அடைவார்கள். இங்கு வேள்வி என்பது சடங்கல்ல, அல்லது சடங்கு மட்டுமல்ல, வாழ்வனைத்தும் வேள்வி. வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளும் வேள்வி. ஒருவர் பொருள் ஈட்டி அந்த பொருளால் சமுதாயத்துக்கு நன்மை செய்வது வேள்வி. கற்றலும் கற்பிப்பதும் வேள்வி. விவசாயமும் உற்பத்தியும் வேள்வி. அதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பலவிதமான வேள்விகளை சொல்கிறார். யோசித்து பாருங்கள். திரவிய யஜ்ஞா, ஸ்தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா, ஸ்ததாபரே, சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச என்று அந்த பலவிதமான யஜ்ஞங்களை அவர் பட்டியலிடுகிறார். பொருள் ஈட்டி பகிர்தல் வேள்வி. பொருள் ஈட்டுதலும் வேள்வி, அந்த பொருள் ஈட்டிய பின் அதை பகிர்தலும் வேள்வி. தவமும் வேள்வி, யோகமும் வேள்வி. ஆராய்ந்து கற்றலும் ஞான வேள்வி. உணவு உற்பத்தியும் வேள்வி. அந்த உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும், அப்படி விருந்தோம்பல் செய்வதே வேள்வி. அதிதிக்கு உணவளிப்பதும் வேள்வி. மகாபாரதம் இதை புன்னிற கீரி கதை மூலமாக நமக்கு விளக்குகிறது. வேள்வியில் மிகுவதை உண்ணும் சான்றோர் பாவம் யாவும் வென்றோராம். தத்தம் பொருட்டே சமைக்கும் கயவர் பாவம் தனியே உண்போராம். இங்கு உணவு என்பது நாம் அனுபவிக்கும் அனைத்து பௌதிக வளங்களையும், வளங்களால் நாம் தூக்க உருவாக்கும் செல்வங்களையும், உணவு உட்பட அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே இங்கு வேள்வி என்பது சமுதாய நன்மைக்காக நாம் செய்து அதன் மூலமாக நாம் பொருள் ஈட்டுவது வேள்வி. அதன் மூலம் வரும் உணவை நாம் உண்ண வேண்டும். அது நம்முடைய சுயத்தை விரிவடைய செய்யும். ஆகவே அங்கு அயம் பிரம்மம் என்று சொன்னால், அயம் சனாதனம் என்று சொன்னால், இங்கு பிரம்மம் சனாதனம் என்று சொல்லி அதை அடைவதற்கான ஒரு பாதையாக கர்மயோகத்தை, அதாவது யஜ்ஞத்தில் மிஞ்சக்கூடிய விஷயங்களை நாம் உண்பதை அவர் விளக்குகிறார். அடுத்ததாக ஞான விஞ்ஞான யோகம் அத்தியாயம் 7. இதில் அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடிய உயிர் வித்தாக சனாதனம் என்கிற வார்த்தையை ஸ்ரீகிருஷ்ணர் பயன்படுத்துகிறார். பீஜம் மாம் சர்வ பூதானாம் வித்தி பார்த்தா சனாதனக. பார்த்தா, இதை நீ அறிந்து கொள், எல்லா உயிர்களிலும் பீஜமாக, உயிர் விதையாக, உயிர் இயக்கமாக, உயிர் விசையாக எது இருக்கிறதோ அது நான் தான், அது சனாதனம். அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருந்து இயக்கும் அந்த உயிர் விசை, உயிர் இயக்கம் உள்ளே இருக்கக்கூடிய அது சனாதனம். நண்பர்களே, உலக மதங்கள் பலவும் இறைவனை கர்த்தராக காணும் இயல்புடையன. அவன் உயிர்களை வடிவமைக்கிறான். எப்படி வடிவமைக்கிறான்? ஒரு பொறியியலாளர் எப்படி இயந்திரங்களை வடிவமைக்கிறாரோ அப்படி இறைவன் உயிரினங்களை வடிவமைக்கிறான். எதற்காக? சில மதங்கள் சொல்கின்றன எல்லா உயிர்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை. இறைவன் எல்லா உயிர்களையும், எல்லா தாவரங்களையும் மனிதனுக்காக படைக்கிறார். இன்னும் சில மதங்கள் என்ன சொல்கின்றன? இறைவன் இந்த உலகத்தை, இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்து தன்னுடைய பெருமையை மனிதனுக்கு காட்டுவதற்காக. எல்லா உயிரினங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை, இந்த இயற்கை எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை என்கக்கூடிய இந்த கோட்பாடு பல சூழ்நிலையில் பேரிடர்களை மானுடமும் உயிரினங்களும் சந்திக்க வழிவகுத்தது. லின்வைட் ஜூனியர் என்கிற புகழ்பெற்ற தொழில்நுட்ப வரலாற்றாசிரியர், அதாவது தொழில்நுட்பங்கள் வரலாற்றில் எப்படியெல்லாம் உருவாகி வந்துள்ளன, அவற்றின் தாக்கம் என்ன என்பதை ஆராயக்கூடியவர். அவர் தாம் எழுதிய நம் சூழலியல் பிரச்சனையின் வரலாற்று வேர்கள், தி ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் ஆஃப் அவர் இக்கலாஜிக்கல் கிரைசிஸ் என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஆய்வுத்தாள் சயின்ஸ் என்கிற பத்திரிகையில் வெளியானது. இதில் இந்த மத நம்பிக்கை
அதாவது உலகமே மனிதனின் மகிழ்ச்சிக்காக இறைவனால் படைக்கப்பட்டது என்ற நம்பிக்கை தான் நம் சூழலியல் பிரச்சனைக்கு காரணம் என்கிறார். இந்த ஆண்டவன் வடிவமைப்பாளன், அவன் எல்லாவற்றையும் நமக்காக படைத்தான் என்கிற கோட்பாடு மிகப்பெரிய சூழலியல் இடர்களை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவன் வடிவமைப்பாளன், அவன்தான் கர்த்தர், ஒரு கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார் என்கக்கூடிய கோட்பாட்டை இன்று அறிவியல் உடைத்துவிட்டது. குறிப்பாக பரிணாம அறிவியல், எவல்யூஷன். இது குறித்து சிறப்பான நூல் ஒன்றை ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதியிருக்கிறார், பிளைண்ட் வாட்ச் மேக்கர். எலிசபெத் சக்தோரிஸ் என்கக்கூடிய ஒரு உயிரியலாளர், சிஸ்டம் பயாலஜிஸ்ட். அவர் உயிரியல், தத்துவம் ஆகிய விஷயங்களை குறித்து ஆராய்ச்சி செய்பவர். உலக மதங்களை அவர் இரண்டாக பகுக்கிறார். இறைவன் படைப்புக்கு வெளியே சிருஷ்டிகர்த்தராக இருக்கும் மதங்கள், அதாவது படைப்புகளில் எல்லாம் இருந்து நீங்கி வெளியே இருக்கக்கூடியவர், அவர் படைக்கிறார். ஆனால் அந்த படைப்புக்கும் அவருக்கும் எந்த விதமான உள்ளார்ந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது அவர் அந்த படைப்புக்குள்ளே இருக்க மாட்டார், அவர் படைப்புக்கு வெளியே தான் இருப்பார், அப்படி படைப்பார். அது ஆலோபொய்டிக் என்று சொல்வார். அதாவது அவர் பகுக்கும் பொழுது இதை ஆலோபொய்டிக் மதங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகியவை ஆலோபொய்டிக் மதங்கள். ஒவ்வொரு உயிரிலும் இயக்க சக்தியாக, நாம் காண்கின்ற அத்தனை இருப்பிலும் இயக்க சக்தியாக இறைவன் இருக்கிறார் என்று உள்ளுரையும் ஒரு இறைத்தன்மையை முன்வைக்கக்கூடிய மதங்கள். அது தெய்வமாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், அல்லது ஒரு சக்தியாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு தெய்வீக தன்மை கொண்டது, ஒரு சேக்ரெட் ஒன்று, ஒரு தன்மை கொண்ட ஒன்று. அனைத்து உயிர்களுக்கு உள்ளும் இருந்து அந்த உயிர்களை விகசிக்க வைக்கிறது. அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதங்களை ஆட்டோபொய்டிக் மதங்கள் என்று அவர் கூறுகிறார். இதில் பௌத்தம், சமணம், தாவோ, சைவம், வைணவம், இந்து தர்மமாக இருக்கக்கூடிய அந்த மதங்கள் இவையெல்லாம் ஆட்டோபொய்டிக் மதங்கள். இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் பரம்பொருள் என்பது சனாதனமாக அனைத்து உயிர்களிலும் உள்ள உயிர் விதை என்று சொல்கிறார். இந்த உயிர் விதை உயிர் இயக்கமாக பரிணமிக்கிறது. எனவே அனைத்து உயிர்களிலும் அவை அளவிலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்த அந்த கர்த்தர் உருவாக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அவை தன்னளவில் மதிப்பு கொண்டவை கிடையாது. மனிதனுடைய பார்வையில் தான் அவற்றுக்கு மதிப்பு வர முடியும். ஆனால் இங்கு ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கிறது. அந்த இறைத்தன்மை என்பது சனாதனமானது என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு உயிருக்கும் அவை அளவிலேயே, அவை இருக்கும் அந்த பர்டிகுலர் அந்த எக்கலாஜிக்கல் வெப், அந்த சூழலிலேயே அவற்றிற்கு மதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பார்வை அறிவியலுக்கும் உகந்தது, சுற்றுச்சூழலியலுக்கும் உகந்த பார்வை. அடுத்து 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 20வது ஸ்லோகம். இதில் அனைத்துக்கும் அப்பாலான பிரபஞ்ச சத்தியமாக, ஆனால் அனைத்துக்கும் அடிப்படையாகவும் அனைத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச கருத்தாகவும் தத்துவமாகவும் சனாதனத்தை சொல்கிறார். ஒரு அடிப்படை வஸ்துவாக அவர் சொல்கிறார். நமக்கு பிரபஞ்சம், வெளிப்படும் பிரபஞ்சம் ஒன்று இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முப்பரிமாணம் கொண்டது. அது போக அதில் காலம் என்கக்கூடிய 4வது பரிமாணமும் இருக்கிறது. ஆனால் உயர் இயற்பியலில் வெளிப்படாத பல பரிமாணங்கள் பிரபஞ்சங்களும் இருக்கின்றன. மல்டிவர்ஸ் என்று சொல்கிறார், பேரலல் வேர்ஸ் என்று சொல்கிறார்கள், டார்க் மேட்டர் என்று சொல்கிறார்கள், இப்படி இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்துக்கும் நமக்கு தெரிந்த பிரபஞ்சம், நமக்கு மேனிஃபெஸ்டான பிரபஞ்சம், நமக்கு அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி, இது அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு பரம வஸ்து. இவை அனைத்தையும் நீங்கி ஆனால் அனைத்துடனும் கலந்து நிற்கக்கூடிய அந்த பரம வஸ்து இருக்கிறது. அதை சனாதனம் என்று சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். பரஸ் தஸ்மாத் பாவக யக்தோ அவ்யக்த சனாதன. இங்கு சனாதனம் என்பது பிரபஞ்சம் தழுவிய ஒரு தத்துவம். இதுவரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன அந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், முதலில் அயம் சனாதனம் என்று சொல்லி சுயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அதன் பின்னர் பிரம்மம் சனாதனம் என்று சொல்கிறார். அதன் பின்னர் அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த பீஜம், அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த பீஜம் அது சனாதனமானது என்று சொல்கிறார். அதன் பின்னர் வியக்தம் அவ்வியக்தம் ஆகியவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சனாதனமானது என்று சொல்கிறார். இத்தனையிலும் குல தர்மமோ, ஜாதி தர்மமோ,
சனாதனம் என்று இந்த இடத்திலும் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லவில்லை. இப்பொழுது அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது. இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் பொழுது அர்ஜுனனுடைய அறிவுக்கண் விழிப்படைகிறது. அப்படி அறிவுக்கண் விழிப்படையும் பொழுது அர்ஜுனன் சொல்கிறான், துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவம் அவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோமி. நன்றாக யோசித்து பாருங்கள். முதலில் அவன் சொன்ன வார்த்தைகள், ஜாதி தர்மம் குலதர்மம் சாஸ்வதமானது, குலதர்மம் சனாதனமானது. இப்பொழுது இந்த 2 வார்த்தைகளையுமே இங்கு பயன்படுத்துகிறான். என்ன? அழிவற்ற, அனைத்திலும் உயர்ந்த, அறியத்தக்க நீ, அக்ஷரம் அழிவற்றவன், பரமம் அனைத்திலும் உயர்ந்தது, வேதிதவ்யம் அறியத்தக்கவன் நீ, விஸ்வஸ்ய பரம் நிதானம் நீயே இந்த பிரபஞ்சத்தின் இந்த விஸ்வத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறார். அழிவற்ற சாஸ்வதமான தர்மத்தை காப்பாற்றுபவன் நீ, சனாதனமான புருஷன் நீதான் என்பது என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய எண்ணம். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. இத்தனை பெரிய விஷயத்தை சொல்லும் பொழுது இது என்னுடைய எண்ணம், இது என்னுடைய ஒரு மதோமே, மதம், அவ்வளவுதான். இதுதான் சத்தியம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இதுதான் சத்தியம் என்று தெரிந்தாலும் ஏனென்று சொல்ல, நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது சத்தியம் என்று தெரிகிறதோ அதை புரிந்து கொள்ளுங்கள் என்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கு இருக்கிறது. ஆக முதலிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அர்ஜுனனுடைய பார்வையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது. எது சனாதனமானது, எது சாஸ்வதமானது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். சனாதனம் என்பதை அர்ஜுனன் சமுதாயத்தில் நிலவும் சில நடைமுறைகள் என்கிற பொருளில் மட்டும் பயன்படுத்தினான். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பயன்படுத்தினான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் அதை முழுமையாக மாற்றி அவனுக்கு உண்மையாக சனாதனம் என்பது என்ன என்பதை புரிய வைத்தார். ஆக சனாதனம் என்பது பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமான அந்த தத்துவம் வெவ்வேறு நிலைகளில் நம் இருப்புடன் நம்முடைய சுயத்தில் தொடங்கி சமூகம், உயிரி மண்டலம், இப்பிரபஞ்சம் என அனைத்துடனும் இணைந்து இயங்கி அனைத்தையும் நீங்கி நிற்கும் அந்த சத்தியத்தின் குணமாக ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுகிறார். இதுதான் சனாதனம். இதனுடைய அடிப்படையில் தான் நாம் சனாதன தர்மம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பாரதத்தில் தோன்றிய இதர மார்க்கங்கள், மரபுகள், வழிமுறைகள் ஆகியவையும் சனாதனம் என்கிற பதத்தை பயன்படுத்தியுள்ளன. பகவான் கௌதம புத்தர் தம்முடைய தம்மத்தை சனாதனம் என அழைத்தார். சமணரான அமரகோசர் தனது சமஸ்கிருத சொற்களஞ்சியமான அமரகோசத்தில் சனாதனத்தை சாஸ்வதமானது, உறுதியானது, நித்தியமானது, எப்போதும் இருப்பது, சதாதனம் சனாதனம் என்கிறார். சீக்கிய மரபின் அடிப்படையில் ஒரு மகா வாக்கியம் உண்டு. சத் ஸ்ரீ அகால் என்பது அந்த வாக்கியம். சீக்கியர்களில் மிகவும் மத பற்றுள்ளவர்கள் தம்மை அகாலி என்றே சொல்வார்கள். அகாலி தள் என்கக்கூடிய அரசியல் கட்சி அதன் அடிப்படையில் வந்தது. இந்த சத் ஸ்ரீ அகால் என்கக்கூடிய அந்த மகா வாக்கியம், அதனுடைய பொருள் சத்தியம், சுந்தரம். சத் என்றால் சத்தியம், ஸ்ரீ என்பது சுந்தரம், நீ அகால். அகால் என்றால் காலத்தால் அழிக்க முடியாதது, காலத்தை தாண்டி இருப்பது, காலாதீதமானது. சுருக்கமாக சொன்னால் அகால் என்றால் சனாதனமானது. சத் ஸ்ரீ அகால் என்பதை நாம் சொல்வதாக இருந்தால், விளக்கமாக சொல்வதாக இருந்தால், சத் சத்தியம், ஸ்ரீ சுந்தரம், அகால் சனாதனம், காலத்தை அழிக்க முடியாது, காலத்தால் அழிக்க முடியாதது, காலத்தை கடந்தது. அந்த தர்மத்தை பின்பற்றுகிறவன் அகாலி, அதாவது சனாதனி. எனவே இந்த சனாதனி என்பது நம்முடைய தர்மத்தின் ஒரு அடைமொழி. இந்த ஹிந்து பெருங்குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மத்துக்கும், ஒவ்வொரு ஆன்மீக மரபுக்கும், இந்த மண்ணில் தோன்றிய ஒவ்வொரு ஆன்மீக மரபுக்குமான ஒரு அடைமொழியாக சனாதனம் என்பது இருக்கிறது. இதை ஒரு சமுதாயத்தில் நிலவும் சில நடைமுறைகளுடன் இணைப்பதை கீதை மறுக்கிறது, நம்முடைய மரபு மறுக்கிறது. வள்ளல் பெருமான் இப்பொழுதெல்லாம் தனித்தமிழ் மரபை பற்றி பேசினால் உடனடியாக வள்ளல் பெருமானை கொண்டு வருவார். வள்ளல் பெருமானை எடுத்துக்கொள்வோம். அவர் தனது ஞான மரபை சாகா கலை என்று அழைத்தார். அதாவது காலத்தால் அழியாத நித்திய வாழ்வை ஜீவகாருண்யம் மூலம் அளிப்பது, நம்பிக்கையின் மூலம் அளிப்பதல்ல.
யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பாவத்துக்காக தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டார், அந்த பலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்கக்கூடிய அந்த நம்பிக்கை அடிப்படையிலான நித்திய வாழ்வை அல்ல வள்ளலார் சொல்வது. ஜீவ காருண்யம் மூலமாக ஜாஜலியுடைய அந்த கதையை இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஜீவ காருண்யம் மூலமாக சனாதனமான ஒரு வாழ்க்கையை பெறுவது, நித்தியமான ஒரு வாழ்க்கையை பெறுவது. வள்ளலார் அப்படியே சொல்லியிருப்பார். அங்கீரச ஆண்டு என்றால் உங்களுக்கு ஏறக்குறைய 1872 ஆண்டு. அவர் 1872 ஜனவரி மாதம் அந்த சத்தியஞான சபையை அமைக்கிறார். இதை அவர் பேசும் பொழுது 1872 புரட்டாசி மாதம். ஆகவே அது ஏறக்குறைய ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த காலகட்டம். அதாவது சபையை நிர்ணயித்த பிறகு அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? அந்த வார்த்தைகளை நான் அப்படியே சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படி அவருடைய வார்த்தைகளில் சொல்கிறேன். இந்து வேதாகமங்களில் மாத்திரம்தான் ஏம சித்தி, ஞான சித்தி முதலிய சித்திகளை சொல்லியிருக்கின்றது. மற்ற எந்த சமயங்களிலும் மேற்படி சித்திகளையும் சாகாத கல்வியையும் சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி இருக்கிறதாக காணப்படுமாகில் அது இந்து வேதாகமங்களில் சொல்லி இருப்பதன் ஏக தேசங்கள் என்பது உண்மை. சாகாத கல்வி, சனாதனமான கல்வி, சாகாத கல்வி, நிரந்தரமானது, எட்டானில் கல்வி, சாகாத கல்வி, சுருக்கமாக சொன்னால் சனாதன தர்மம். இது கூறியது வள்ளல் பெருமான். எனவே சனாதன தர்மம் என்பது மகாபாரதத்தில் ஜீவகாருண்யத்துடன் அனைத்து ஜீவன்களிடமும் ஹிதம், அனைத்து ஜீவன்களிடமும் மைத்ரி என்று சொல்லப்பட்டதோ, அது இங்கு ஜீவகாருண்யத்தை அடிப்படையாக கொண்டு சாகாத கல்வி என்று சொல்கிறார். இந்த கண்டினியூட்டி, இந்த தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பண்பாட்டு ஆன்மீக தொடர்ச்சி இருக்கிறதல்லவா, அதுதான் சனாதன தர்மம். ஆங்கிலேய ஆட்சியின் காலத்தில் சமூக தேக்க நிலை நிலவியது. தொடர்ந்து போர்கள், பஞ்சங்கள் ஆகியவை. இதனுடைய விளைவாக சாதிய கொடுமைகள், பெண்களை அடக்குதல், பாலிய விவாகம், தீண்டாமை இவையெல்லாம் தலைவிரித்தாடின. இவைதான் இந்து மதம் என்கிற சூழலை, காலனி ஆதிக்கம் மட்டுமல்ல, இங்கு இந்த சூழலில் செல்வாக்காக இருந்த வகுப்பினர், இந்த ஜாதி என்றில்லை, அந்த மேல்தட்டில் இருந்த அந்த வகுப்பினர் இதுதான் இந்து மதம் என்று சொல்வதில் அவர்களுக்கும் ஒரு லாபம் இருந்தது, ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆகவே காலனி ஆதிக்கத்துக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுக்கு மதமாற்றம் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மதம் மாறுங்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த சமுதாய கொடுமைகள் தான் இதை எசென்ஷியலைஸ் பண்ணுவது என்று சொல்வார்கள். இதுதான் இந்து மதம். பாலியல் வன்கொடுமை, பாலிய விவாகம், தீண்டாமை, உடன்கட்டை ஏறுதல், சாதிய கொடுமைகள், பிறப்படிப்படையிலான வர்ணம், இவையெல்லாம் தான் இந்து மதம் என்கிற சூழலை காலனி ஆதிக்கமும் இங்கு இருந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டும் உருவாக்கியிருந்தார்கள். இதை எதிர்த்து மிக தீவிரமாக குரல் கொடுத்த இயக்கம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய தயானந்த மகரிஷி தம் இயக்கத்தை புதிய மதம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார். அப்போது அந்த இயக்கத்தினுடைய மதம் என்ன என்பதை அவர் சொல்லும் பொழுது அவர் கூறிய வார்த்தை, இந்த ஆரிய சமாஜ இயக்கத்தின் சமயமானது சனாதன வேத தர்மம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆரிய சமாஜமே ஜாதி ஒழிப்பில் மிக முக்கியமான போராட்டங்களை நிகழ்த்தியது. பல ஆரிய சமாஜிகள் ஜாதி ஒழிப்பின் காரணமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் விடுதலையில் ஆரிய சமாஜிகளே மிக கடுமையாக போராடினார்கள். மிகவும் புகழ்பெற்ற அந்த சரதா சட்டம், பால்ய விவாகத்தை ஒழித்த அந்த சரதா சட்டம் ஆரிய சமாஜத்தைச் சேர்ந்த ஹர்விலஸ் சர்தா என்பவரினுடைய போராட்டத்தின் மூலமாக வந்தது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்பொழுது வட்டமேசை மாநாட்டிற்காக லண்டன் சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் எழுதக்கூடிய கடிதத்தில் அவர் இந்த பால்ய விவாகத்தை ஒழிக்கக்கூடிய சரதா சட்டத்தை, அப்பொழுது சட்டம் முன் வரைவாக இருக்கிறது, மசோதாவாக இருக்கிறது, அதை நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய உடன் போராளிகளுக்கு அவர் எழுதுகிறார், சமூக போராளிகளுக்கு அவர் எழுதுகிறார். உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கிடையாது ஆரிய சமாஜம் சார்ந்தவர்களுக்கு என்றாலும் கூட
ஆலய நுழைவு போராட்டங்களுக்கும் ஆலய நுழைவு போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய சட்ட முன்வரைவுகள், அதாவது ஆலய நுழைவை ஆதரித்து அதை சட்டமாக்கக்கூடிய சட்ட முன்வரைவுகள் மசோதாக்களுக்கும் ஆரிய சமாஜிகள் பெரும் ஆதரவு அளித்தனர். வல்லபாய் பட்டேலினுடைய சகோதரரான வித்தல்பாய் பட்டேல் ஜாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்பூர்வமாக்க மசோதா கொண்டு வந்தார். அந்த காலத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்தவர்கள் அல்லது கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ஜாதியை சார்ந்தவர்கள் திருமணம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்பூர்வமான திருமணமாக இருக்காது. இதை அவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு திருமணம் செய்து வாழ்வாங்க. பின்னால் அவர்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் என்று சொல்லி அவர்கள் போகும்பொழுது அப்பொழுது அவர்கள் அறிவார்கள் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய பிறப்பு சட்டப்பூர்வமானது அல்ல என்று. இது எத்தனை கொடுமை என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி அதை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நாங்கள் பிரம்ம சமாஜிகளாக மாறிவிட்டோம் என்று சொல்லி அந்த சான்றிதழ் வாங்கி பிரம்ம சமாஜ திருமணத்தை அவர்கள் செய்து கொள்வார்கள். இந்த சூழ்நிலையில் தான் வித்தல்பாய் பட்டேல் ஜாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று மசோதாவை கொண்டு வருகிறார். அந்த மசோதாவை அவர் கொண்டு வந்தபோது மகாத்மா காந்தி, பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் கூட அதை ஆதரிக்க தயங்கினார்கள். அப்பொழுது ஆரிய சமாஜ தலைவர்கள் அதை வரவேற்றார். லாலா லஜபத் ராய் ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர் மிக தீவிரமாக இதை வரவேற்றார். இன்னொருவர் இதை வரவேற்றவர் ஸ்ரீ அரவிந்தர். இது ஒரு பக்கம். இன்றைய உத்தராகண்ட் பகுதியில் 1920களில் ஒரு பெரிய ஒரு சமூக கொடுமை ஒன்று இருந்தது. பட்டியல் சமுதாயங்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட மக்கள் தம் திருமண விழாக்களில் பல்லக்குகளை பயன்படுத்தக்கூடாது. மணப்பெண்ணையோ மணமகனையோ பல்லக்கில் வைத்து அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த பல்லக்குகள் தீ வைத்து எரிக்கப்படும். அந்த பல்லக்கில் சென்ற மணமகனும் மணமகளும் அடித்து தாக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகள் எரிக்கப்படும். அந்த சமுதாயத்தின் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும். மேல் ஜாதி என்று தன்னை சொல்லிக் கொண்டவர்களால். இதுதான் அன்று நிகழ்ந்த அந்த சூழ்நிலை, அன்று இருந்த அந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து ஒரு பெரிய இயக்கம், தோலா பல்கி இயக்கம் என்று சொல்வார்கள், அந்த இயக்கத்தை நடத்தியது ஆரிய சமாஜம். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது ஆரிய சமாஜம். யுவல் நோவா ஹராரி பற்றி அறிந்திருப்பீர்கள். அறிவியல், தொழில்நுட்பம், மானுட சமுதாயம் ஆகியவற்றின் வரலாற்றை எழுதும் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் தமது நூலான ஹோமோ தெயூஸ் என்பதில் தயானந்த மகரிஷி குறித்து எழுதியுள்ளார். பொதுவாக இன்றைக்கு ஒரு போக்கு இருக்கிறது. தயானந்த மகரிஷியின் காலத்தில் இருந்த அந்த ஐரோப்பிய காலத்தில் எப்படிப்பட்ட தயானந்த மகரிஷியினுடைய வாழ்ந்த காலத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்தவர்கள் பெண்கள் உரிமையை பற்றி என்ன பேசினார்கள் என்று ஒப்பிட வேண்டும். ஆனால் அப்படி ஒப்பிட மாட்டார்கள். தயானந்த மகரிஷியினுடைய கோட்பாடுகளை இன்றைக்கு பெண் உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்களுடைய கோட்பாடுகளோடு வைத்து ஒப்பிடுவார்கள். ஆனால் ஹராரி ஹோமோ தெயூஸில் தயானந்த மகரிஷியினுடைய பெண்கள் உரிமை பெற்ற கோட்பாடுகளை அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த போப்பினுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார், தயானந்தரின் கருத்துக்கள் போப்பினுடைய, அதாவது முன்னேறிய தேசமாக கருதப்படக்கூடிய ஐரோப்பாவில் வாழ்ந்த போப்பினுடைய கருத்துக்களை விட முற்போக்கானவையாக, பெண் சுதந்திரத்திற்கு முற்போக்கானவையாக தயானந்த சரஸ்வதியின் கருத்துக்கள் இருந்தன என்று அவர் கூறுகிறார். இப்படிப்பட்ட இந்த ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி தான் தமது சமயத்தை சனாதன வேத தர்மம் என்று அடையாளப்படுத்தினார். அடுத்து சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்த சனாதன தர்மம் என்பதை உலகனைத்தும் ஒரு குடும்பமாக, அனைத்து சமயங்களையும் அரவணைக்கும் வேதாந்த சமயத்தின் பெயராக முன்வைத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பற்றி அவர் கொடுத்த ஒரு உரையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் எந்த சமயத்தையும் மாற்றி அமைக்க முன்வரவில்லை. ஏனென்றால் உண்மையில் அவை எல்லாம் ஒரே சனாதன தர்மத்தின் பாகங்களே என்பதை அவர் உணர்ந்திருந்தார் என கூறினார். 1907ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் அனைத்து உரைகள், கட்டுரைகள், கடிதங்கள் அவை அனைத்தும் ராமகிருஷ்ண மடத்தால் தொகுத்து வெளியிடப்பட்ட போது அவை சனாதன தர்மத்தின் உயர்வை வெளிப்படுத்துபவை என்றே ராமகிருஷ்ண மடத்தின் அறிமுக கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது. சனாதன தர்மம் இவ்விதமாக மிக தெளிவாக நம்முடைய ஆன்மீக பெரியோர்களால் காலம் காலமாக சிறந்த மானுட நேயத்தையும் ஆன்ம நேயத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு தர்மமாகவே முன்வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர ஜாதியையும் வர்ணத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக முன்வைக்கப்படவில்லை. சனாதன தர்மத்தை மிகவும் தெளிவாக இந்த தேசத்துடன் சிறப்பாக இணைத்து அதே நேரத்தில் அதன் உலகளாவிய சமன்வய தன்மையையும் வெளிப்படுத்தி பேசியவர்
ஸ்ரீ அரவிந்த கோஷ் 1909 அவரது புகழ்பெற்ற உத்தர்பாரா பேருரையில் சனாதன தர்மமே இந்த தேசத்தின் அடிப்படை, எப்பொழுதெல்லாம் சனாதன தர்மம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேசம் உயர்கிறது, எப்பொழுதெல்லாம் சனாதன தர்மத்திற்கு வீழ்ச்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேசம் வீழ்ச்சி அடைகிறது என்று பேசினார். அவர் கூறக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம். இந்து சமயம் என நாம் அழைப்பது ஏன் சனாதன சமயம் என்றால் அதுவே பொதுமைத்தன்மை, யூனிவர்சல் தன்மை வாய்ந்த மற்ற அனைத்து சமயங்களையும் அரவணைக்கும் சமயமாகும். That which we call the Hindu religion is really the Sanatana religion, eternal religion, because it is the universal religion which embraces all others. சர்வ பொதுத்தன்மை கொண்டதாக ஒரு சமயம் இல்லாதிருந்தால் அது சனாதன தர்மமாக இருக்க முடியாது, சனாதனமாகவே அது இருக்க முடியாது. ஒரு குறுகிய மதம், ஒரு 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 நேரோ ரிலிஜன், பிளவுபடுத்தும் கோட்பாட்டை கொண்ட மதம், செக்டேரியன் ரிலிஜன், அனைவரையும் ஏற்காது புறந்தள்ளும் மதம், எக்ஸ்க்ளூசிவ் ரிலிஜன், இவையெல்லாம் சில காலம் வாழலாம், குறுகிய ஏதோ நோக்கத்துக்காக வாழலாம். ஆனால் சனாதன தர்மமானது அறிவியலின் கண்டுபிடிப்புகளையும் தத்துவத்தின் ஊகங்களையும் தன்னுள் அடக்கி முன்கூட்டியே அதை எதிர்பார்த்து கொள்முதல் வாதத்தை வெல்லக்கூடியது. இது மனித குலத்திற்கு கடவுள் எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை உணர்த்தும் ஒரே மதம். மனிதன் கடவுளை அணுகக்கூடிய அனைத்து சாத்தியமான வழிகளையும் தன் எல்லைக்குள் தழுவிக்கொள்ளும் ஒரே மதம். இது எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ளும் உண்மைகளை ஒவ்வொரு கணமும் வலியுறுத்தும் ஒரே மதம். இறைவன் கடவுள் எல்லா மனிதர்களிலும் எல்லா பொருட்களிலும் இருக்கிறார், அவருக்குள் நாம் இருக்கிறோம், நமது இருப்பை அவரிடமிருந்தே பெறுகிறோம் என்பதை, இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்புவதோடு மட்டுமல்ல, நமது இருப்பின் ஒவ்வொரு அங்கத்தாலும் அதை உணர்ந்து கொள்ளச் செய்யும் ஒரே மதம் சனாதன தர்மம். இது ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது. இப்பொழுது ஆரிய சமாஜத்தின் முற்போக்கான இந்த ஜாதிய ஒழிப்பு, பாலிய விவாக ஒழிப்பு போராட்டங்கள் ஆகியவை இயல்பாக சமுதாயத்தில் பிற்போக்காளர்களால் எதிர்க்கப்பட்டன. அப்படி எதிர்த்தவர்களும் தம்மை சனாதனிகள் என அழைக்க ஆரம்பித்தார்கள். காலனிய அரசாங்கத்துக்கு இது வசதியாக இருந்தது. எனவே சனாதனிகள் என்னும் பெயர் பிற்போக்காளர்களுக்கான பெயராக தம்மை ஆச்சாரவாதிகளாக நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அந்த போலி ஆச்சாரவாதிகளினுடைய பெயராக மாறியது. ஆனால் சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்த பல இந்து ஆன்மீக தலைவர்கள் சனாதன தர்மம் என்கின்ற இந்த அழகான பெயரை இப்படி பிற்போக்குத்தனமான போலி ஆச்சாரவாத சக்திகளுக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. வைக்கம் ஆலய சத்தியாகிரகத்தின் போதும் தீண்டாமை எதிர்ப்பின் போதும் கட்டுப்பட்டித்தனமான வைதிகர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வரும் என்பதை எதிர்பார்த்த காந்திஜி 1921 தன்னை சனாதனி என்றும் அந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையிலேயே தாம் தீண்டாமை எதிர்ப்பையும் ஆலய பிரவேச இயக்கத்தையும் நடத்துவதாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். 1921 யங் இந்தியா பத்திரிகையில் மகாத்மா காந்தி தான் சனாதனி என்ற பிரகடனத்தை செய்தார். தன்னை சனாதன தர்மி என பெருமையுடன் அறிவித்த அதே மகாத்மா தொடர்ந்து இந்த ஆலய பிரவேச போராட்டங்களையும் தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்களையும் நடத்தி வந்தார். மிகச்சிறந்த வைதிகரான காவியகண்ட கணபதி முனிவர் இந்த இயக்கத்தில் மகாத்மா காந்திக்கு உதவியாக இருந்தார். அத்வைத பரமாச்சாரியாரான ஸ்ரீ நாராயண குருதேவர் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனுஷருக்கு என்ற மகா வாக்கியத்தை வலியுறுத்தியவர். 1928 ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவர் சமாதி அடைந்தார். அவருடைய அந்த மகா சமாதிக்கு ஒரு வருடம் முன்னால் 1927 ஆலப்புழை பகுதியில் அவர் ஆற்றிய உரையில் அவர் தமது ஜாதியமற்ற அத்வைத மார்க்கத்தை, சமரசமற்ற அத்வைதத்தை சனாதன தர்மம் என்றே குறிப்பிட்டார். தம் சமாதிக்கு முன்பாக இந்த இறுதிச் செய்தியில் அவர் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவரது சிஷ்யர்கள் பலர் அன்று கேரளத்தில் நிலவிய மிக மோசமான மனிதத்தன்மையற்ற அந்த ஜாதியத்துக்கு எதிராக தம் சுய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு, சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கு ஒரே மார்க்கம் என அவர்கள் பார்த்தது மதமாற்றத்தை. ஒன்று கிறிஸ்தவத்துக்கு மாற வேண்டும், அல்லது மிக குறைந்தபட்சம் பௌத்தத்துக்கு மதம் மாறுவதுதான் சிறந்தது என்று சொல்லி அவர்கள் தம் குருவிடமே மதமாற்றத்தை சிபாரிசு செய்ய அவ்வப்போது வலியுறுத்தி வந்தனர். எனவே அத்வைத பரமாச்சாரியரான ஸ்ரீ நாராயண குரு தன்னுடைய இறுதிச் செய்தியில் கூறினார், மதமாற்றம் இல்லாமல் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் நம் கஷ்டங்களும் தீராது என்று திடமாக நம்புகிறவர்கள் இந்த சனாதன தர்மத்திற்கு மதம் மாறட்டும், அதுவே அவர்களது மதமாற்றமாகவும் விடுதலை பிரகடனமாகவும் இருக்கட்டும். இது ஆலப்புழாவில் ஜெகத்குருவும் அத்வைத பரமாச்சாரியருமான ஸ்ரீ நாராயண குரு ஜாதி கேட்காதே, ஜாதி பார்க்காதே, ஜாதி கூறாதே என்று அனைவரையும் அரவணைக்கும் அன்பே சனாதன தர்மத்தின் அடிப்படை, அதுவே சனாதன தர்மம் என்பதை உலகத்துக்கே சொல்லிவிட்டு சென்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த பாரம்பரியத்தில் வந்த துறவி சுவாமி சித்பவானந்தர் அவரது தீண்டாமை ஒழிப்பு பணிகள் மகாத்மா காந்தியால் சிலாகிக்கப்பட்டார். சுவாமிஜி
காந்திஜி சந்தித்த போது, முதன்முறையாக சந்தித்த போது, சுவாமிஜி ஒரு இளைஞர். மகாத்மா காந்தி மிகவும் பிரசித்தி பெற்ற மகாத்மா. இவர் ஒரு இளம் சன்னியாசி. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் காந்திஜி தீண்டாமையை எதிர்த்த போதிலும் பிறப்படிப்படையிலான வர்ண அமைப்பில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். முதல் சந்திப்பிலேயே சித்பவானந்த சுவாமி காந்திஜியிடம் பிறப்படிப்படையிலான வர்ணம் என்பது தவறு என்றும், பிறப்பினால் ஒருவருடைய வர்ணம் தீர்மானிக்கப்படலாகாது என்றும், ஒரே அன்னையின் குழந்தைகள் தத்தம் இயற்கையால் வெவ்வேறு வர்ணத்தவராக இருக்க முடியும் என்றும் கூறினார். பிற்காலத்தில் மகாத்மா காந்தி தன் பார்வையை மாற்றிக்கொண்டார். ஸ்ரீ நாராயண குருவிடம் அத்வைத கல்வி பெற்றவர் சுவாமி சித்பவானந்தர். அவர் ராமகிருஷ்ண பாரம்பரியத்தில் தீட்சை வாங்கியவர். ஆனால் அத்வைத கல்வி அவர் நாராயண குருவிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். திருவாசகத்துக்கான அவருடைய உரையை எழுதுமாறு அவரை பணித்தவர் பரமாச்சாரியாரான ஸ்ரீ நாராயண குருவே ஆவார். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டில் தன்னிகரற்ற வேதாந்த கேசரியாக விளங்கியவர் சுவாமி சித்பவானந்தர். சமரசமற்ற ஜாதிய எதிர்ப்பு பார்வை கொண்டவர் அவர். காயத்ரி மந்திரம் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பாலினத்தோருக்கும் உரியது என அவர் தெள்ளத் தெளிவாக கூறி அதை ஒரு புத்தகமாக எழுதினார். அது அன்றைக்கு பெரிய புரட்சியாக, பெரிய சர்ச்சையாகவும் ஆகியது. அவர் சனாதன தர்மம் குறித்து கூறுகிறார். சனாதன தர்மம் என்பது யாண்டும் இருந்து வரும் வாழ்க்கை தத்துவங்களாம். சனாதன தர்மம் என்னும் பெயர்தான் இந்து மதத்திற்கு பொருத்தமானது. மற்ற மதங்கள் மத ஆச்சாரியர்களை அடிப்படையாக கொண்டுள்ளவைகள். ஆனால் சனாதன தர்மமோ தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இங்கனம் வாழ்ந்து வா என்று வாழ்க்கை முறையை வரையறைத்து வைத்திருப்பது தர்மம், அறம். எக்கோட்பாடு வாழ்க்கையை தாங்கி இருக்கிறதோ அது தர்மம். பிரபஞ்சம் முழுவதும் தர்மத்தை ஆதாரமாக கொண்டது. தீயின் தர்மம் தகிப்பது, நீரின் தர்மம் நனைப்பது, காற்றின் தர்மம் உலர்த்துவது. மனிதன் பண்பாட்டில் மேலே வர வர அவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் தியாகத்தை அடிப்படையாக கொண்டு மேலானதாக அமைந்திருக்கிறது. சனாதன தர்மம் மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதில் அடங்கியிருக்கிற உண்மைகள் யாருமே தனியுரிமை பாராட்ட முடியாதவை. மற்ற மதங்கள் புருஷ தத்துவம் அல்லது மத ஸ்தாபகர்களுடைய ஜீவிதத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் சனாதன தர்மமோ வஸ்து தந்திரம், தத்துவபூர்வ உண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இனி உண்மையோ உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவானது. ஆதலால் சனாதன தர்மம் அழிந்துபட்டு போகாது. அதை அழிக்க யார் முயன்றாலும் அதற்கு அழிவை உண்டு பண்ணுவது சாத்தியப்படாது. இது சுவாமி சித்பவானந்தர் சொல். எனவே சனாதன தர்மம் என்பது இந்து சமய பெருங்குடும்பத்துக்கான அடைமொழி. இந்த மண்ணில் தோன்றிய எந்த ஆன்மீக மரபும் சமய மார்க்கமும் சனாதனம் என்னும் அடைமொழிக்கு உரியது ஆகும். இந்த அடைமொழியை குறுகிய சாதியத்துடனோ ஒரு குறிப்பிட்ட சடங்காரச்சாரத்துடனோ இணைக்கும் குறுக்கும் மக்கள் அதை அறியாமையால் செய்கின்றனர் அல்லது ஏதோ மோசமான உள்நோக்கத்துடன் செய்கின்றனர். இதில் உள்ள ஆபத்துக்கள் இருவகையானவை. ஒன்று, ஆன்மீக சமுதாய சீர்திருத்தவாதிகளான மகரிஷி சுவாமி தயானந்தர், அத்வைத பரமாச்சாரியா ஸ்ரீ நாராயண குரு, மகாத்மா காந்தி, வேதாந்த கேசரி சுவாமி விவேகானந்தர், தமிழகத்தின் தன்னிகரற்ற வேதாந்த வீர துறவி சுவாமி சித்பவானந்தர் ஆகியோரின் செயல்பாடுகளால் செம்மையடைந்த ஒரு அழகான பதம் சனாதன தர்மம். அதை பிறப்படிப்படையிலான வர்ண தர்மமே சனாதனம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸ்ரீ நாராயண குருவையும் மகாத்மா காந்தியையும் ஸ்ரீ அரவிந்தரையும் சுவாமி விவேகானந்தரையும் சுவாமி தயானந்த சரஸ்வதியையும் சுவாமி சித்பவானந்தரையும் அவமானப்படுத்துகிறார். பிறப்படிப்படையிலான வர்ண தர்மமே சனாதனம் என்று நம்புகிற ஜாதிய போலி பழமைவாதிகள் கையில் சனாதன தர்மம் என்கக்கூடிய அந்த அருமையான வார்த்தைகளை கொடுத்து அதை அழிக்க பார்க்கிறார்கள். இரண்டாவதாக, இந்துக்கள் இந்த மதத்தை, இந்த குறிப்பிட்ட பதத்தை, இந்த அழகான வார்த்தையை மறுதளிக்கும் போது அந்நிய மத பரப்பு அமைப்புகள், மதமாற்ற அமைப்புகள் இந்த பெயரை தம்முடையதாக்கிக் கொள்வார். இன்றைக்கு நீங்கள் தென் மாவட்டங்களில் வந்து வேதக்காரன் என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களை குறிக்கும். வேத கோயில் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ தேவாலயத்தை குறிக்கும். அதுபோல ஏற்கனவே கேரளத்தில் சனாதன செமினரி, சனாதன சாப்பல் என்று அவர்கள் சனாதனம் என்கக்கூடிய வார்த்தையை தன்னுடையதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆன்மீக பண்பாட்டு மோசடியாகும். எனவே ஒவ்வொரு ஹிந்துவும், அவனோ அவளோ, வைதிகரோ அத்வைதியோ, சைவரோ வைணவரோ, சீக்கியரோ துவைதியோ, பௌத்தரோ வனவாசி ஆன்மீக மரபுகளை பின்பற்றுபவரோ, பிற மதங்களை பழிக்காத
அனைத்து மக்களையும் தன்னுடைய சகோதரர்களாக தன் குடும்பமாக நினைக்கக்கூடிய, அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டக்கூடிய, அனைத்து ஆன்மீக மரபுகளையும் மதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சனாதன தர்மியே. பகவான் புத்தரின் வார்த்தைகளோடு இதை முடிக்கலாம். பகவான் புத்தர் சொன்னார், ஈசா தர்மோ சனாதன. வணக்கம்.